முடியல ப்ரோ, சும்மா சுட்டே இருக்கிறானுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ தலைவலிக்குது? படம் ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ, ஏமாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே சம்மந்தம் இல்லாமல் டிலூஷனல் கேரக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, சிங்கே இல்லை. ரொம்ப அவுட் ஆஃப் டச்சில் இருக்கார் ஏஆர் முருகதாஸ். ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. மியூசிக்குமே ஏனோ தானே தான் போட்டிருக்காரு அனிருத். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப படுமொக்க. செகண்ட் ஹாஃபில் தான் ஏதோ கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க, அப்போ கூட ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு சீன் கூட இல்லையா? ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று நல்லா வச்சுக்கிறாங்க ப்ரோ, அவ்வளோதான். அப்போ கத்துறது தான் ஆடியன்ஸு. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் அப்படியே மயான அமைதியில் இருக்கிறோம். ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பான்னு நம்மளை தான் வச்சு செய்கிறாங்க. மாலா மாலா மாலான்றாரு மாலதி. மாலாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் விட்டாரு, கை விட்டாரு. எஸ்கே டிசப்பாயிண்டட் வரும். வேலைக்கு அவ்வளோ. ஃபைட் சீனு நல்லா இருக்கு. ஃபைட்டு மட்டும்தான் ப்ரோ இருக்குது. ஃபைட்டு மட்டும் பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம். கதை லாஜிக்கு என்ன ஏன்றானுங்க, பெரிய போலீஸ் இன்டெலிஜென்ஸ்னு அசால்ட்டா எல்லாரும் போற வரவெல்லாம் ஆட்டோல உள்ள போறான், ரவுடிங்லாம் உள்ள போறானுங்க. என்னத்தான் எடுக்கிறானுங்கன்னே தெரியல. ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ, சிம்பிளா பண்ணிடுவோம். எப்படி இருக்கு ப்ரோ படம்? நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருந்தது ப்ரோ? படம் நார்மல் தான் ப்ரோ. எல்லா கான்செப்ட் மாதிரி அவ்வளோ எதுவும் பெருசாக கொடுக்கல அவங்க யாரும். இப்போ என்னன்னா அந்த இல்யூஷன் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னவர் ஃபுல்லா துப்பாக்கி சுட்டுட்டே இருக்குது, தலை வலிக்குது, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுதான் ப்ரோ. படம் வந்து நார்மலாக ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது விஜய் நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி தான் இருக்கு பேசிக்காக சொல்லணும்னா. வேற எதுவும் அவ்வளோக்கு சொல்ற மாதிரி இல்லை ப்ரோ. பாசிட்டிவான விஷயம் படத்துல வேற என்ன இருக்கு? அந்த அவங்க பண்ற லவ் தான் ப்ரோ. ஓப்பனிங் சாங் மட்டும் தான் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே ஆடியன்ஸ் சொன்னாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆடியன்ஸ் கத்தவே இல்லை ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு மட்டும்தான் வைப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே அவ்வளோக்கு எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணல. அனியோட மியூசிக் எப்பவுமே வைப் மாஸ், அது எப்பயுமே வைப் தான். அனியோடது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைப் இதாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன பாசிட்டிவா இந்த படத்துல பிடிச்சிருந்தது? லவ் தான். உங்களுக்கு நிறைய ரெஃபரல் நான் துப்பாக்கி படத்தை பத்தி அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தானா? உங்களுக்கு எதுவும் புதுசா தெரியலையா? இல்ல, ஃபுல்லா புதுசா தானா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்களா? பயங்கரமா இருக்குண்ணா எல்லாரும். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. படத்துல எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லன் 2 பேர் இருக்காங்க, எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு சீனும் நல்லா இருக்கு. படம் போர் அடிக்கல, ரொம்ப நல்ல படம். நெகட்டிவா எதனா இருக்கா? நெகட்டிவ் படத்துல ஒரு சீன் கூட இல்ல. ஒரு சீன் கூட நெகட்டிவ் இல்ல. இது முன்னாடி துப்பாக்கி கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் இருக்கா மாதிரி சொன்னாரு. ஸோ அப்படி எதனா ஃபீல் ஆச்சா உங்களுக்கு படத்துல? துப்பாக்கி டேரக்டர் எடுத்த படம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா கொஞ்சம் இதான மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. இது யாருக்கு பார்க்கறதுக்கு நல்லா பிடிக்கும் இந்த படம்? ரொம்ப வயலன்ஸ் இருக்குப்பா. ஸோ அதான் யார் பார்க்கலாம்? குழந்தைங்க பார்க்கலாமா, இல்லை ஃபேமிலியா பார்க்கலாமா, இல்லை லவர்ஸா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கறது கஷ்டம். பசங்க, சின்ன பசங்களுக்கு தான் பிடிக்கும், காலேஜ் பசங்க. இதெல்லாம் படம் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எஸ்கேவோட இது, அப்புறம் வில்லனோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சாரு. ஹீரோயினுக்கு ரோல் இருக்கா? இருக்குண்ணா. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்டிங்கா, அந்த படத்துல ஃபைட் சீன். ஃபைட் சீன். ஸோ ஏஆர் முருகதாஸ் படம்னாவே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கும். இது டிஃப்ரெண்டாக தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்ல மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி எதனா ஃபீல் ஆச்சா, இல்லை தனி கதை மாதிரி தெரிஞ்சா? இல்ல, தனி கதை மாதிரி தான். தனி கதை. எப்படி இருக்கு? மதராசி பார்த்துட்டு வந்தோம்ண்ணா. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகு, செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் பேக்டு, ஃபேன்ஸுக்கு ட்ரீட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் படம் வருது. சிக்கந்தரோட சூப்பராகவே இருக்குண்ணா. சிக்கந்தர் ஃப்ளாப்பு, இது கண்டிப்பாக கிட்டணும். சிவகார்த்திகேயனோட ரோல்